जय आदिपराशक्ति माता जी की जय। हर नम पार्वती पतये हर महादेव। जानकी कांत स्मरणम जय जय राम रामा। அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாமி அனந்த கோடி நமஸ்காரம். அதாவது சுவாமி எங்க ஆத்துல பிரகாசமா இருக்கணும், பிரகாசம் மங்கி போது எங்க ஆத்துல ஒரு லட்சுமி கடாட்சமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நாங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறோம், சில பேரத்துல சம்பாத்தியம் இல்லை. இதுக்கு என்ன மூல காரணம்? இதுக்கு ஏதான பரிகாரம் இருக்கிறதா சார்? அந்த காலத்துல முனிவர்கள்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கான், நமக்கு ஒன்றும் தெரியாம போகுது, சொல்றதுக்கு ஆள் இல்லை. அந்த காலத்துல என்ன சொன்னா அப்படின்னா, பிராத காலத்துல மகாலட்சுமிய முதல்ல எப்ப கூப்பணும்னு சொல்லியிருக்கா தெரியுமா உங்களுக்கு? அம்மாக்கா வாசி தீரவே காசு நிலவின்னு பேடவும் கூடாது. காலையில பிரம்ம முகூர்த்தத்துலதான் அம்பாளை கூப்பிடுற வழக்கம். பிரம்ம முகூர்த்தம் எது? காலையில் 4 to 6. ஏன் அந்த நேரத்துல கூப்பிடுறோம் அப்படின்னா, சாயங்காலமும் அதே நேரம்தான் முகூர்த்த காலம் பேர். அதுக்கு தேவர்களும் அசுரர்கள் எல்லாம் வணங்குகின்ற நேரம், பகவானை பிரார்த்தனை செய்கின்ற நேரம். இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எங்களால எழுந்து விளக்கே ஏத்த முடியல சார். நாங்க 4 to 6 எங்களால எழுந்து விளக்கு ஏத்த முடியல. எங்களுக்கு எப்பயான ஏத்தக்கூடிய பாக்கியம் கிடைக்குன்னா நான் எப்ப ஏத்துறது? பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க ஏத்தினீங்கன்னா உங்க 14 வம்சமும் கோடீஸ்வரன். நீங்க வேற நேரம் எங்களுடைய காலதேசம், எங்களுடைய வியாபாரங்கள், எங்களுடைய தொழில்கள் இப்படி இருக்கிறதுனால நாங்க என்ன பண்றது அப்படின்னா, காலையில நீங்க சுவாமிகிட்ட நீங்க பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா ஓரைன்னு ஒண்ணு போட்டிருப்பா. உங்களுக்கு நிறைய இப்ப டிவில எல்லாம் காமிக்கிறா, சுப ஓரைகள் எழுதியிருப்பா. நீங்க 10 மணிக்குள்ள என்ன சுப ஓரை வருதோ காலையில சுவாமிகிட்ட விளக்கேத்துங்க. அதே மாதிரி ஆத்து வாசல்லையும் தாராளமா ஏத்துங்க. யாருக்காவும் நீங்க வைக்கப்படாதீங்க. எல்லாரும் கேட்பா, ஏன் சுவாமி நாங்க காலையில எல்லாம் 4 to 6 5 மணிக்கு விளக்கேத்துவா, நீங்க நம்ம 7 மணி 8 மணிக்கு விளக்கேத்துறீங்களா, 10 மணிக்கு? உங்க ஆத்துக்கு சுவாமி எப்போ வரணும் ஆசைப்படுறாரோ அப்ப. ஏன்னா உங்களுடைய தொழில் கலியுகத்துல வேலை செய்யணும் இல்லையா? அதே மாதிரி நல்ல ஓரையில் விளக்கேத்துங்க. சாயங்காலம் கண்டிப்பாக 6 மணி அளவில் 5:30 6 மணிக்குள்ள முந்திக்கணும் விளக்கேத்துறதுக்கு மட்டும். உம்நாட்டிகள்லாம் பெண்மணிகள்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த கல்யாணத்துல சொல்லுவா, சாப்பாட்டுக்கு முந்திக்கணும்பா. அந்த காலத்துலலாம் சாப்பாடு நல்லா இருக்குமா. அப்ப ஏன்னா அந்த அந்த சாப்பாடு கிராமத்து சம்பிரதாயம். இப்பெல்லாம் நம்ம டேபிள்ல சாப்பிட்றோம், அப்பெல்லாம் இலை போட்டு கீழே தான் சாப்பாடு. ராமாயணத்திலே ராமருடைய கல்யாணத்துல அதே மாதிரி ராமர் கல்யாணத்தை விட அதிகமா கல்யாணத்துல சாப்பாடு போட்டது மீனாட்சி கல்யாணத்துல தான். வெரைட்டியை கத்துன்றதே அந்த கல்யாணத்துல தான். இப்பதான் வெரைட்டி 36 ஐட்டம் 50 ஐட்டம். ஆனா ஒண்ணுமே சாப்பிட முடியாது, பார்த்துட்டு வரலாம், அவ்வளவுதான். ஆனால் அந்த காலத்திலேயே சுவாமிக்கு போட்டிருக்கா. எதுக்காக இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, பந்திக்கு முந்திக்கும் சொல்லுவா சாப்பிட்றதுக்கு. ஆனால் பெண்மணிகள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, நீங்க காலையில ஏத்துறதுல இல்லையோ, சாயங்காலம் 5:30 6 மணிக்குள்ள டெய்லி ஆத்துல விளக்கேத்திருங்க. சுவாமி ரூம்லையும் விளக்கேற்றி 2 ஊதுபத்திய வாசல்ல கொண்டு காட்டிட்டு அங்க வாசல்லையே சொருகிற மாதிரி இடம் வச்சுக்குங்க. வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க ஆத்துல பணம் வருதா இல்லையான்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. வந்ததுன்னா ஆளுக்கு பாதி அப்படி வச்சுப்போம். ஏன்னா நீங்க பண்ற முறையை பொறுத்து இருக்கிறது. நீங்க கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவாலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஆலயத்திலையும் சுவாமியுடைய மூலஸ்தானத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கும். கர்ப்பஸ்தானத்துல பார்த்துருக்கணும். எல்லா சன்னதிலையும் ஒரு மகாலட்சுமி இருப்பா. ஏன் அங்க இருக்கா? நம்மலாம் நாடி வருவோம்னு சொல்லிதான் அவ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. நிலவாசப்படியில தான் அம்பாளுடைய பிரீத்திகரம். அங்க உள்ள வரத்துக்கு முன்னாடியே உங்களை பாப்பா, நீங்க எப்படி இருக்கீங்களோ அவ கண்ணுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த இதுல சாயங்காலம் 5 to 6 மணிக்குள்ள, இல்ல 5:30 6 மணிக்குள்ள எல்லாருக்கும் முன்னாடி நீங்க முகத்தெல்லாம் நல்லா தொடச்சி நல்ல ஒரு
உங்க சம்பிரதாய பிரகாரம் திலகம்லாம் இட்டுண்டு தலை வாரிண்டு நீங்க விளக்கேத்துங்க பாருங்க, உங்க ஆத்துக்கு அம்பாள் ஓடி வருவா. அப்படி ஒரு அழகான ஒரு அனுகிரகத்தை நமக்கு பண்ணுவாள். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு உதாரணம் எனக்கு ஒருத்தர் சொன்னார். ஒருத்தர் வெளியூர் போயிருந்தா, அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய ட்ரபிள் வந்துடுத்து. அவளோட ஒரு 2 பேர் போனா, அவளுக்கும் எல்லாரும் சேர்ந்து போகும்போது ட்ரபிள். அந்த 10-20 பேர் போகும்போது அதுல 4 பேர் நல்ல பலாபலனான பூஜையை பண்ணார்கள். நல்லா பார்த்துக்குங்கோ. நிறைய பேர் போனா, 10-15 பேர் போனது இல்ல, 4 பேர். அவ இதே மாதிரி டெய்லி ஆத்துல சுவாமியை பூஜை பண்றவா. அவளால இந்த 10 பேருக்கு உயிர் படைக்கப்பட்டது. இது உண்மை. நம்ம பண்ற பூஜையோட மகா பலன் அடுத்தவாளை காப்பாத்தும். அந்த 14 பேர் பஸ்ல போனா பார்த்தீங்களா, இப்ப எல்லாரோட குடும்பத்திலையும் எல்லாரும் வயசானவதான். சுவாமி தரிசனம் கஷேத்ராடத்துக்கு போனா பஸ் விழுற நிலைமை, ஆக்சிடென்ட் ஆயிடுது. எல்லாரும் பெருப்பானே நினைச்சுட்டா பயந்துண்டு. பார்த்தேன்னா இந்த மகா பலன், இவாளுடைய பூஜை மகா பலன் அங்க அவளை கொண்டு காப்பாத்திருக்கு. அப்ப யாரு அவ பக்கத்துல இருக்கா? நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆத்துல இருக்கிற பெண்மணிகள்லாம் நீங்களாம் விளக்கேத்தினா உங்கள்ட்ட ஒரு சக்தி வரும் கையில. அது யார் தெரியுமா? அம்பாளுடைய அனுகிரகம். அதான் சொல்லுவா, இவாத்து மாமி எழுத்தாப்புல வந்தான்னா மகாலட்சுமி கடாட்சம், நம்ம போற காரியம் ஜெயிக்குன்னு சொல்லுவா. எப்படி இதெல்லாம் சொல்றா அப்படின்னா, நீங்க ஆத்துல அம்பாளை வழிபடுங்கோ. ரொம்ப நாட்டுக்கு கோபம் தான் முக்கியம். அந்த கோபத்தை தனிச்சுட்டேன்னா லட்சுமி கடாட்சம் உங்கள்கிட்ட வரும். 16 செல்வங்களையும் ஆத்துல யார்கிட்ட வந்து கொடுக்குறா அம்பாள் அப்படின்னா பொம்மநாட்டு கையில கொடுக்குறா. ஆத்துக்காரு கையில கிடையவே கிடையாது. மகாலட்சுமி கொடுக்கிற இடம் ஆத்துல மனைவியா இருக்கக்கூடிய கையிலே அம்பாள் அனுகிரக சக்தியை கொடுக்கிறாள். அதனாலதான் பொம்மநாட்டி விளக்கேத்தணும். என்னை ஒருத்தர் கேட்டார், ஏன் புருஷ விளக்கேற்ற கூடாதா அப்படின்னு. தாராளமா ஏத்தலாம். ஆனால் நம்மளுடைய கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணி, ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு ஆத்துல இல்லை அப்படின்னா நம்ம செய்யலாம். ஆனால் பொம்மநாட்டிக்கு நீங்க தான் விளக்கேற்றுக்கு முந்திக்கணும். ஆத்துல நீங்க பழிச்சு நீங்க எவ்வளவுக்குள்ள வைக்கிறீங்களோ, நீங்க நம்மளாம் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மகாலட்சுமி நம்மளோட இருக்கணும். அது இருந்தா முக லட்சணம் முதல்ல வரும். முக வசீகரமான மகாலட்சுமி நமக்கு கொடுப்பா. தீர்க்க சுமங்கல்ய பாக்கியத்தை கொடுப்பா. அந்த ஒரு பொட்டு வச்சுன்னு அவளை அழகா வந்தா பார்த்துங்களேன், மகாலட்சுமியே வரான்னு சொல்லுவா எல்லாரும். அதே போல உங்களுக்கு பிறக்கக்கூடிய பேரம்பேத்திகள்லாம் பொம்மநாட்டி குழந்தைகள்லாம் மகாலட்சுமி மாதிரி இருக்கும். எதுக்காக இதை சொல்ல போறோம் அப்படின்னா, இந்த விளக்கேற்றுவத்தின் தத்துவம். அதனால பிரம்ம முகூர்த்தத்துல காலையில ஏத்த முடியலன்னா, சூரிய உதயமானாலும் இல்ல 10 மணிக்குள்ள சுபவரை வருதோ அப்ப ஏத்துங்க. ஆனால் சாயங்காலம் 5:30 6 மணிக்குள்ள ஆத்து வாசல்ல 2 விளக்கு ஏத்தணும். அது நீங்க நெய் விளக்கு ஏத்தினாலும் சரி, எண்ணெய் விளக்கு ஏத்தினாலும் சரி. நிலைக்கு வாசல்ல அழகா ஒரு, அந்த காலத்துல நில வாசல்ல பறையெல்லாம் வச்சிருப்பா. இப்ப அதெல்லாம் கிடையாது. நீங்க வைங்க, அப்பார்ட்மெண்டா இருந்தாலும் உங்க ஆத்து நில வாசல்ல நல்லா இப்ப கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டு நல்லா வருது. ஆனால் விளக்கு மாதிரிலாம் வைக்க கூடாது. நம்ம ஆத்துல இருந்து எண்ணெய் ஊத்தி விளக்கேற்றுற மாதிரி இருக்கணும். எலக்ட்ரிக்கல் ஏதோ அந்த இப்ப நிறைய லைட்டிங்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் தயவு செய்து வைக்காதீங்க. அதனால எல்லாரும் நல்ல விளக்கேத்துங்கோ. நம்மள்கிட்ட தான் முதல்ல வீட்டில் இருக்கிற பொம்மநாட்டி மனைவி மாற்ற தான் மகாலட்சுமி கண்டிப்பாக வந்து உட்காந்துப்பா. அதுதான் புன்னகைக்கு அழகு, அதுதான் மகாலட்சுமியுடைய கிருபா கடாட்சம். அதனால எல்லாரும் இந்த தீபத்தை காலையிலையும் சாயந்தரமும் விளக்கேற்றி நம்பாத்துக்கு மகாலட்சுமியை கொண்டு வரத்துக்கு நீங்க தான் முக்கியத்துவமா இருக்கணும். ஆத்துக்கார் என்னதான் லட்சமா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் இல்ல சம்பாதிக்காம இருந்தாலும், சொற்பமான சம்பவங்கள் வந்தாலும், எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்மளுடைய பெரிய பக்தி அவளை கை தூக்கி விடும். இதுதான் பெரிய அனுகிரகம். அதனால எல்லாரும் இந்த விளக்கேற்றி அம்பாளுடைய அனுகிரகத்தை பார்த்து மாதிரி இருக்கணும். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜி கி ஜெய்.